சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. KN நேருவின் கதை முடிந்தது. நகராட்சி நியமன முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் KN நேருவை முந்தைய திமுக அரசு பாதுகாத்தது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. தன் தரப்பு வாதத்தை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யுமாறு KN நேரு மீது மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனு மீது தீர்ப்பளிக்கும் வரை KN நேரு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டாங்க. கடந்த திமுக ஆட்சியின் போது நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதா வழக்கு பதிவு செய்ய கோரி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட கோரி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் KN நேரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சுஷ்ரிந்த் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. கடந்த சில மாதங்களாக இந்த வழக்கின் விசாரணை நடந்து வந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் நிதின் நாராயணன் ஆஜராகி வாதாடினார். அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக முறைகேடுகள் நடந்திருக்கு. இது தொடர்பாக ஆதாரங்களோட அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய போதும் திமுக தலைமையிலான தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்போதைய அமைச்சர் KN நேருவை பாதுகாப்பதில் தான் திமுக அரசு உறுதியாக இருந்துச்சு. அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக இன்பதுரை தாக்கல் செய்த மனு மீது நோட்டீஸ் அனுப்பிய உயர்நீதிமன்றம் இந்த அவகாசத்தை பயன்படுத்தாமல் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் அதனை வழங்கவில்லை என KN நேரு தரப்பில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அதிரடியாக இறங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வராங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர், CIT காலனி, MRC நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. மேலும் திமுக அமைச்சர் KN நேருவின் மகனும் அருண் நேரு வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. மேலும் அருண் நேருவுக்கு சொந்தமான சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் அவரது சகோதரரான KN ரவிச்சந்திரன் தொடர்புடைய TVH நோவெல்லா நியூ நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருது. மேலும் KN நேருவின் மற்றொரு சகோதரரான மணிவண்ணனின் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளிபாளையம் TVH காந்தா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் காலை அவரது வீட்டிற்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. KN நேருவின் சகோதரி உமா ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வராங்க. மேலும் கோவை மசக்காளிபாளையம் பகுதியில் TVH ஏகாந்தா குடியிருப்பில் உள்ள KN நேருவின் உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க. திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவியின் வங்கி கணக்கிலிருந்து அதிகப்படியான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தொடர்ந்து இது KN நேரு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 888 கோடி நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடில் ஈடுபட்டது தொடர்பாக 250 பக்கங்கள் கொண்ட ஒரு லிஸ்டை அமலாக்கத்துறை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருந்தார்கள்.
மேலும் ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கி பிறகு KN நேருவை கைது செய்யலாம் என விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதற்கு தமிழக அரசிடம் அனுமதி கேட்டு தற்போது அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தார்கள். தொடர்ந்து விஜய் அவர்களும் அனுமதி கொடுத்து ஆளுநருக்கும் அனுமதி கொடுத்து விட்டார். இதனால் KN நேரு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கி தவிக்கிறார். அது மட்டுமில்லாமல் டாஸ்மார்க் வழக்கிலும் செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது. அனைத்து வழக்கிலிருந்தும் தப்பிக்க முன்ஜாமீன் பெற்று தற்போது செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கிறார் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் காலை மாலை போலீஸ் ஸ்டேஷனில் சென்று கையெழுத்திட வேண்டும். அதனால் தினமும் கையெழுத்திட்டு வருகிறார். ஆனால் அவள் மேல் இருக்கும் கேசுகள் எதுவும் முடிய போவதில்லை. விஜய் அவர்கள் தோண்டி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் தற்போது KN நேருவும் அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியும் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அமளியில் ஈடுபட்டால் தொடர்ந்து காவல்துறை அவர்களை கைது செய்யும். சட்டமன்றத்திலேயே கைது செய்யவும் வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை முக்கியமான ஆதாரங்களை கைப்பற்றப்பட்டதாகவும் தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய கோவையில் உள்ள TVH நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்று வருது. ட்ரூ வேல்யூ ஓம் என்ற TVH கட்டுமான நிறுவனம் கோவை, திருச்சி சாலை, அவினாசி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செஞ்சு வராங்க. இதற்கு முன்னர் இந்த நிறுவனத்தில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற சோதனையில் 100 கோடி பணமும் 90 சவரன் தங்க நகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் KN நேருவின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை ரெய்டு குறித்த தகவல் அறிந்து வீட்டில் குவிந்து வருவதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. காரணம், கடந்த காலங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற இடத்திற்கு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் திரண்டு அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனங்களை அடித்து நொறுக்கினாங்க. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டாங்க. இதனால் கோபமடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைக்க ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. இதே போன்று செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளேவும் வச்சாங்க. சுமார் 1.5 வருடம் போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். தற்போது மீண்டும் சிக்கலில் சிக்கி தவிக்கிறார். அப்படி ஒரு சூழலில் KN நேருவுக்கு சொந்தமான இடங்கள் நேர்ந்தா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோபத்துக்கு உள்ளாகி செந்தில் பாலாஜிக்கு நடந்தது போன்று KN நேருவுக்கும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் KN நேருவின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை ரெய்டு குறித்து தகவல் அறிந்து வீட்டில் குவிந்து வருவதால் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் விஜய் அவர்களின் இந்த ஆட்சி மக்களுக்கு நிறைவாக உள்ளது. தொடர்ந்து திமுகவில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தப்பு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். தப்பு செய்தவர்களையும் விடமாட்டேன், செய்ய தூண்டியவர்களையும் விடமாட்டேன், செய்யவும் விடமாட்டேன் என விஜய் கூறியது போல தற்போது திமுகவில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் கலக்கத்தில் செய்வது தெரியாமல் திகைத்து வருகிறார்கள்.